அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஓகே, நம்மளுடைய நேயர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேர் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேர் எல்லாத்தையுமே பார்த்தலாமா? அவங்களுடைய பேர் சொல்கிறேன், அவங்களுடைய ஃபோட்டோவையும் நான் அதில் இது பண்ணுறேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மைண்டில். ஹீரோவோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரான், ஓகேங்களா? ஹீரோயினுடைய பேர் வந்து சியா. அடுத்து ஹீரோயினியோட ஃப்ரெண்டு ஷார்ட் ஹேர் வச்சிருக்காங்கல்ல, இந்த பொண்ணோட பேர் வந்து லூசி. அடுத்து ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, ரெண்டாவது ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பேர் வந்து ஜெனி, ஓகேங்களா? அடுத்து மூணாவது ஃப்ரெண்டு தான் வந்து சூலா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேர் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் காட்டின இந்த 5 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். இவங்களை வச்சு இந்த கதையை மூவ் ஆக போகுது. நேற்று எபிசோட்ல நீங்க எந்த பேருமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட் ஒன் ஃப்ரெண்ட் டூனே வந்து போயிருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே பேர் வச்சாச்சு. அவங்க பேரை வச்சு தான் இனிமே நம்ம வந்து பேச போறோம், ஓகேங்களா? நம்ம ஹீரோட பேரு குரான், ஓகேங்களா? இப்போ நம்ம குரான் என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்டார் பயங்கரமா வாசிச்சிருப்பாரு. போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வாசிட்டு நம்மளோட சூலா வந்து பாத்தீங்கன்னா மிரண்டு போய் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இப்போ வீடியோல பார்க்கலாம். அப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணுங்க. அதுல டெய்லி 3 மணிக்கு சூப்பரான வீடியோ சாங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ அந்த நேரத்துல நம்மளுடைய சூலா என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமா பாட ஆரம்பிச்சாங்க. அவங்க பாட்டுக்கு சாங் பாட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினியான சியா அப்புறம் எல்லாருமே வந்து நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க பயங்கரமா. அதுலயும் நம்ம சியாலாம் இருக்கே பொண்ணு, அப்பப்பா பயங்கரமா உருகி அவ பாடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சூலா பாடுறத. அப்படியே கட் பண்ணாங்க, கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு இது சாப்பிடறதுக்காக பேன்கேக் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? நம்ம சூலாக்கு. அவங்க வந்து இந்தா சூலா சாப்பிடு, உனக்காக நான் வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க வந்து வேணாம்ப்பா இருக்கட்டும், நீயே சாப்பிடு. இல்ல நீயே சாப்பிட்டானோ அப்படின்றப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரியா யோசிக்குது. என்னடான்னு பார்த்தா அப்பதான் நம்மளுடைய குரான் வந்து யோசிக்கிறான். அதாவது வந்து இந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து நம்ம குரான் வந்து வாங்கி சாப்பிட்டுருப்பான் போன எபிசோட்ல. அதுக்கப்புறம் நம்ம சூலா வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லடா எனக்கு வந்து அது அலர்ஜிடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் சரின்னு சொல்லிட்டு சூலாவும் வாங்கிடுவா. வாங்கும்போது நம்ம குரான் என்ன பண்ணுவான் அப்படின்னா டபக்குன்னு பிடிங்கிட்டு அதை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே சியா வந்துட்டு அதை நான் அவளுக்காக வாங்கினடா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்பு அடிச்சு இந்த கியூட்டா விளையாடுவாங்களா அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம சியா என்ன பண்றா அப்படின்னா நம்மளுடைய குரானோட ஒரு போட்டோ வச்சு மிரட்டிக்கிட்டே இருப்பாள். அந்த போட்டோ வந்து எல்லா இடத்துலயும் பிரிண்ட் போட்டு ஒட்டி விட்டுறா. நம்ம குரானும் பாக்குறான், பார்த்து ஐயோ என்னடா அவமானமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போய் பார்ப்பான். அங்க பார்த்தா நம்மளுடைய சூலா வந்துட்டு அழகா அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா. எடுத்துட்டு இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுப்பா. சோ நம்ம ஹீரோயினி சியா வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டாங்க ஹீரோவை. நம்ம சியாவும் நம்மளுடைய ஜெனியும் வந்துட்டு ஆக்சுவலி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜெனி கூட சொல்றா, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு. நான் என்னடி பண்ணேன், நான் கோவத்துல பண்ணி விட்டேன் அப்படின்றப்ப டக்குன்னு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லூசி இருக்காங்கல்ல, அவ பாத்தீங்க அப்படின்னா தலையில துண்டை போட்டு வர மாதிரி அந்த கோட்டை போட்டு வருவா. ஆடா போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு என்னடியாச்சு சமாதானப்படுத்தினியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லடி, நான் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி பார்த்தேன், சமாதானம் ஆற மாதிரி தெரியல, அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போ அப்படின்றப்ப சே போங்கடி இவங்களெல்லாம் நம்பினது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அங்க போனா நம்மளுடைய ஹீரோ குரான் இருக்காருல, அவர் பின்னாடியே அச்சுடாக் மாதிரி போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல நின்றுறாப்ல. இவங்களை போய் முட்டின உடனே அப்படியே திரும்பி பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன நர்வஸா இருக்கியா அப்படின்றாப்ல. இல்ல ஒரு மாதிரி அப்படியே குனிஞ்சிட்டே இருக்காம. ஆக்சுவலி நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் அந்த பண்ணை வாங்கிட்டு வந்தப்போ அதை நான் தான் தேவையில்லாம சாப்பிட்டேன். 2வது அதே மாதிரி பண்ண, அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. இவங்க வந்துட்டு இல்ல சூலா சொன்னா என்கிட்ட ஆக்சுவலி வந்துட்டு மன்னிச்சிரு, நான் தான் தப்பா பண்ணிட்டேன், இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்றப்ப இல்ல எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க அப்படின்னு அவரு கிளம்பிடுறாப்ல. இவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க நம்மளுடைய சியா வீட்டுல காட்டுறாங்க. சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹனி இருக்குல்ல, அந்த ஹனியை வந்து ஒரு சின்ன பாட்டில கொஞ்சம் எடுத்து அதை நம்மளோட சூலுக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. இது வந்து சாப்பிடு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்கறப்ப இல்ல நீ ஒரு தடவை நீ காப்பாத்தின ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா அப்படின்றாங்க. அதுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்றாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்குது சூலு. இந்த சூலு வாங்கிட்டு போனாங்கல்ல, இந்த கிஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோயினி குடிக்கிற முக்காவாசி கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த சூலு வந்து அவங்க அம்மாக்கே கொடுத்துருவாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு சியா இருக்காங்கல்ல, அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது சில பொண்ணுங்கள்லாம் அப்படியே வழி மறைச்சு ஆமா உன்ட்ட ஒன்று கேட்கற அப்படின்னா சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்ல ஆக்சுவலி வந்து நீயும் சூலுவும் என்ன லவ் பண்றீங்களா, அது என்ன நீ தான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு. இவ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அதுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துடுறாங்க. வந்தனே சண்டே ஆயிருது. அப்படியே கட் பண்ணி காட்டுறானுங்க. டீச்சரோட ரூம்ல இருக்காங்க, ஸ்டாஃப் ரூம்ல. அவங்க பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அறிவு இல்லையா, சின்ன குழந்தைங்கிறது சரியா தான் இருக்கு, ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இங்க கிளாஸ் ரூம் காட்டினா நம்மளுடைய சூலுவும் குரானும் உட்காந்து அந்த கிட்டாருக்கு வந்து பீட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது 30 டிகிரில திருப்பி வை கரெக்டா இருக்கும் அப்படின்றாரு ஒண்ணு. இல்ல இன்னும் வந்து இது வந்து 28 அந்த டிகிரில திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை மாதிரி பேசிட்டு அந்த பீட்லாம் செட் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல விஷயம் தெரியும். நம்மளுடைய சூலுவும் குரானும் நேரா ஓடி வந்து அந்த டீச்சர்ஸ் ரூம் வெளியே நின்று கேக்குறாங்க டீச்சர்ஸ் திட்டுறத. சரின்னு பொறுக்காம நம்ம சூலு என்ன பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு உள்ள புகுந்துடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல பார்க்கணுமே நம்ம லூசி பொண்ணு ஆச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ மண்டைய பாருங்க, சண்டை போட்டதுக்கு ஒரு மாதிரி நெட்டுக்க நிக்கும். டீச்சர் வந்து நம்ம சூலுவை பார்க்கும். நீங்க என்னமா பண்ற அப்படின்னு. இல்ல மேடம் நான் வந்துட்டு ஆக்சுவலி சியாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் இங்க பேசி ஆகணும், இது வந்து ஒரு இன்மெச்சூர் லவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு யாரே இன்னொரு பொண்ணு சண்டை போட்டுருக்கும்ல அந்த பொண்ணை சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலி சியாவும் நானும் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை
அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க இது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டானுங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஆக்சுவலி நான் எல்லா வெப் சீரிஸையும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து பேச ஆரம்பிப்பேன். ஸோ இதை வந்து அப்படி பார்க்கல, கொஞ்சம் டைம் இல்லாதனால டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சூழல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம சியாவை கூட்டு வராங்க, மேலே மொட்டை மாடி கூட்டு வந்துட்டு என்னை மன்னிச்சிரு சியா அப்படின்றாங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்னு. இல்லை என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. அவங்க பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்காத அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம சூழல் சொல்றாங்க, ஆக்சுவலி உனக்கு நீ பிடிக்கின்றது தெரியும், எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனா நீ நினைக்கிற மாதிரி வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது, நம்ம வந்து எப்பயுமே வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளுடைய சியா வந்து அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே 1000 வாட்ஸ் பல்பா இருந்தது டப்புன்னு 0 வாட்ஸ் பல்பா மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. நானே இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. என்ன அப்படின்னா நம்மளுடைய சியா வந்துட்டு சூலுவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் தான். நான் ஃபர்ஸ்ட் இருந்தே ஹீரோவை தான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவ பண்ணதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா வச்சானுங்க பாருங்க ட்விஸ்ட் அங்க. உடனே நம்ம சியா இருந்துட்டு சொல்றா, இல்ல அப்படிலாம் இருக்க முடியாது, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, ஜெண்டர் தானே பிரச்சனை, நம்ம 2 பேரும் பொண்ணுங்கிறது தானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல உனக்கு புரியல, ஆக்சுவலி நீ இப்போ வந்து புரியாம பேசுற அப்படின்னு. இல்ல ஒரே விஷயம் தான், உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காத, எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு அப்படின்னு. சூலு வந்து எதுவும் சொல்லல அப்படின்னு நம்ம சியா வந்துட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு கிளம்பிடுறா. இவ சூலுமா எவ்வளவு தடுக்க பாப்பா, பட் முடியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சூலு யோசிக்கிறா, ஆக்சுவலி வந்துட்டு நம்மளுக்குள்ள ஜெண்டர் மட்டும் தான் பிரச்சனையா இருக்காது, இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை லவ் பண்ணிருப்பேன் சியா அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம சியா வீட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா உட்காந்து ஜாலியா நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ ஒரு மாதிரியா வந்துட்டு அப்படின்னு அழுதுகிட்டு போனோடனே அவங்க அப்பா கேட்கிறாரு அவங்க அம்மாட்ட, என்னமாச்சு உன் பொண்ணுக்கு அப்படின்னு. தெரியலங்க, நம்ம பொண்ணு தானுங்க, நீங்க போய் கேளுங்க அப்படின்னு. சரிம்மா நான் போறேமா அப்படின்னா, அங்க பார்த்தா நம்ம சியாவை உட்காந்து போன்னு அழுதுகிட்டு இருக்க. இவங்க அப்பா போய் விசாரிக்க, தயவு செய்து போப்பா, முதல்ல என்னை தனியா விடுப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் போப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் கூட. இல்லம்மா கேட்டமா கோச்சிக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உண்மையிலே பரவாயில்லைங்க, ரொம்ப பொறுமையா பேசுறாப்புல. சரிம்மா வேமா முடிஞ்ச அளவுக்கு அழுதுரு, என்ன எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோடனே அவர் ஒய்ஃபை கேட்கறாங்க, அது ஒண்ணு இல்லம்மா, ஏதோ மூடு சரில போல இருக்க பிள்ளைக்கு அதான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா, எல்லாம் கொஞ்ச நேரம் ஆனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, உங்க பொண்ணு தானே அதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படியே இங்க நம்ம சியா அழுகிறத காட்டுறாங்க. போர்னு அழுது பூரா அந்த இது டிஷ்யூ எல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது. அந்த நேரத்துல கீழே வந்து அந்த பெல் அடிப்பாங்கல்ல, சைக்கிள் பெல், அந்த சவுண்டு கேட்குது. கேட்டோடனே நம்மளுடைய சியாவும் குடுக்குன்னு இறங்கி ஓடி வந்து பார்த்தா நம்ம சோலு இருக்கா. சோலு பாத்தீங்க அப்படின்னா, என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு. நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு உன்னை மன்னிப்பு கேட்டிருக்கணும், நான் தான் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன், உண்மையிலேயே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அது நேரத்தில் நம்ம சியா வந்துட்டு இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூலு வந்து அப்பதான் சொல்றா, ஆக்சுவலி இங்க பாரு சியா, உனக்கு புரியல ஒரு விஷயம், ஆக்சுவலி உனக்கு மேல இருக்கிறது வெறும் ஒரு நல்ல நட்பு ரீதியான கிரஸ் தான், அது உனக்கு புரிய மாட்டேது, நீ அதை லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம 2 பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சூலு சொல்ல, நம்ம சியா வந்துட்டு ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம சூலு சொல்றா, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது, என்னோட தப்பு தான், நான் வந்து கூடி சீக்கிரம் இந்த காலேஜை விட்டு கிளம்பிடுறேன், இங்க பாரு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த கேம்பஸ்க்கு வந்தப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு நினைச்சேன், உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என் கூட ஃப்ரெண்டா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா நீ என்னடா இப்படி செய்கிற அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கிளம்புறேன், உனக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கும் நான் இங்க இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல வேணாம் போகாது அப்படின்னு. சரி என்னதான் பண்ணலான்ற அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு நம்ம சியா சொல்றா, இல்ல நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே இதுவும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்போ வந்து ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி சுண்டு வரல இது பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கார்ல எல்லா பசங்களும் போற மாதிரி காட்டுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சியா இருக்காங்கல்ல, அப்போ வந்து நம்ம சூலுக்கு வந்துட்டு இந்த ஜூஸ் குடி, இந்த ஆப்பிள் சாப்பிடு, இந்த திராட்சை சாப்பிடுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க, பக்கத்துல இருக்க 2 பேர் யாரு நம்ம லூசி ஜெனி அப்படியே பாக்குறாங்க ஒரு மாதிரி, அடிப்பாவி நாங்களும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இதெல்லாம் நம்ம குரான் கேட்டே விட்டுறாப்ல, நாங்களும் தான் அவங்க கூட வர்றோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்க, டக்கு நம்ம சூல வந்துட்டு இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துறாங்க. ஜாலியா ஃபன் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு அந்த கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி எங்க தாண்டா போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் எல்லாரும் உட்காந்து ஒரு கான்செப்ட் மாதிரி பண்றாங்க. ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லீவு நாள்கள்ல இந்த மாதிரி வந்து பசங்க பண்ணுவாங்க என்னன்னா, அவங்களுடைய திறமைகளை மேடையில காட்டணும் மட்டும் யோசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பப்ளிக்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறக்காக பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து இந்த மாதிரி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபாரின்ல ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரியே நம்ம ஹீரோ குரான் அதுக்கப்புறம் சூலு இவங்க 2 பேரும் வந்து பாட்டு பாடி கிட்டார் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வைப்ல இருக்காங்க. எல்லாருமே வைப் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கான்செர்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தூங்க போகும்போது அப்ப கூட நம்ம சியாவை வந்துட்டு கூட இருக்கிற லூசியும் ஜெனியும் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க, என்ன சூலு லவ் பண்ற போல இருக்கு அப்படி அப்படின்ட்டு. இல்ல நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஓகேவா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு எல்லாம் தூங்கிடுறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரானும் சூலுவும் ஒரே ரூம்ல இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா யதார்த்தமா நம்ம சூலு வந்து ஒரு போட்டோவை சரி பண்ணலாம்னு மேலே ஏறுவா. டக்குன்னு கால் தடிக்கு விழும்போது நம்ம குரான் தான் போய் காப்பாத்துவாப்ல. சோ காப்பாத்தும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா யதார்த்தமா அந்த பெட்ல விழுவாங்களா, அது மாதிரி விழுந்தோனே மேல விழுந்தோனே பார்க்கணும். அப்படியே நம்ம குரானுக்குலாம் அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், ஃபேஸ் எல்லாம் அப்படியே க்ளோவிங் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு டப்புன்னு எந்திரிச்சு நம்ம சூலு, டேய் என்னடாச்சு உனக்கு பைத்தியக்கார மாதிரி பாரு, மூஞ்செல்லாம் எவ்வளவு வந்து க்ளோ ஆயிருக்குன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம குரான்லாம் அப்பதான் சாக்ல இருந்தே வெளியே வந்திருப்பாப்ல. டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம குரான் என்ன பண்றாப்ல அப்படின்னா, நம்மளுடைய சியாக்கு போன் அடிச்சுட்டு முதல்ல
முதல்ல வெளியே வா அப்படின்னு. டேய் நான் தூங்குறேன் அப்படின்னா இல்ல நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நீ வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்ல கூட்டு அப்படியே பேசிட்டே போறாப்ல. ஏன் இந்த பசங்களுக்கு எல்லாம் பொண்ணை பார்த்தனே இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, அந்த ஃபீல் இருக்கே அப்படி இப்படின்னு பேசிட்டு போகும்போது நம்ம சியாக்கு ஒண்ணுமே புரியாது. டேய் என்னடா சொல்ற அப்படின்னு. உனக்கு புரியலையா? ஆக்சுவலி பசங்களுக்குலாம் ஒரு பொண்ணுங்க மேல ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் அப்படிங்கிறப்போ டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு முழிக்க இவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே கூட்டு போக ஒரு ஸ்டேஜ்ல டேய் எனக்கு தூக்கம் வருதுடா தயவு செய்து தூக்கிட்டு போடா அப்படின்னு. சரி வான்னு சொல்லி தூக்கிக்கிட்டு அப்பையும் பேசிக்கிட்டே போறாப்ல. பயவலைங்க ரெண்டு பேரும் போய் சேர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சியாலாம் தூக்கம் செம்ம தூக்கத்தை தூங்கிடுவா. எந்திரிச்சு பார்த்தா நம்மால வந்து ஏதோ அழுதுகிட்டு ஒரு மாதிரியா நடுங்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இதை காட்டுறானுங்க, எங்க நம்மளுடைய ஹோட்டல்ல காட்டுறானுங்க. அங்க எல்லாம் சுத்தி நின்னுட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. பார்த்தா நம்மால போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு பக்கத்துல வராதீங்கடா அப்படிங்கிற மாதிரி. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூலு வந்துட்டு ஆக்சுவலி தொட்டு பார்க்கும்போது தொடாத நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். என்னடா இவன் இப்படி பைத்தியக்காரமா நடந்துக்கிறானே ஒரு மாதிரியா பாக்குறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம ஆளு கிரிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்காள். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து இந்த காதல் காய்ச்சல்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் நினைக்கிறேங்க. ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு வந்தா. ஸோ நம்ம நடுங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் சீனியர் வந்துட்டு நம்மளுடைய சியாட்டு கேட்குறாங்க, சியா நீ தான் நேற்று நைட் அவன் கூட போயிட்டு வந்தேன், என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான்லாம் சரியான அரகர தூக்கத்தில் போயிருந்தேன், ஏதோ உளறிக்கிட்டே வந்தான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லணும். டக்கு நம்ம சூலு என்ன நடந்துச்சு உனக்கு தான் தெரியும், நீ தானே லாஸ்ட் நைட் அவன் கூட இருந்த, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. நான் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு டிராமா தானே நினைச்சு தான் எடுத்தேன். பட் ஆனால் இதில் இருக்க ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தா நம்ம லைஃப்ல ஸ்கூல்ல நம்ம பார்த்த நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் இந்த டிராமால நிறையவே இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். கட் பண்ண நம்ம குரான் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறாங்க. அவன் வந்து ஆக்சுவலி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வர்றாங்க. வந்தோடனே என்னடா ஒரு மாதிரி படிச்சுட்டுலாம் இருக்கு இன்னைக்கு அதிசயமா அப்படின்னு. இல்லம்மா அந்த காலேஜ் எக்ஸாம் வருதுல அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். டேய் எப்படியே என் கண்ணை பார்த்து பேசி பார்ப்போம், ஏன்டா இப்படி பொய் சொல்ற அப்படின்னு. இல்லம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சியாவும் லூசியும் கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. நாங்க இந்த மாதிரி வந்து குரானோட ஃப்ரெண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அவங்க அம்மாவும் போய் திறக்கிறாங்க. இவன் எந்திரிச்சு ஓடிடுறான். ஸோ வந்தவங்களுக்கு எப்பயும் போல தண்ணி எல்லாம் கொடுத்து வரவேற்பு பண்றாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா விசாரிக்கும் போது தான் வந்துட்டு இல்ல நாங்க இந்த மாதிரி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இல்லம்மா அவன் ஏதோ உடம்பு சரியில்லாம உள்ள தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி நாங்க வர்றோம் அப்படின்ட்டு இவங்களை கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்டுறாங்க. இங்க நம்மளுடைய சியா அதுக்கப்புறம் லூசி ஜெனி இவங்க 3 பேருமே வந்துட்டு என்னுடைய ஹோம்ஒர்க் முடிச்சிட்டே அப்படின்னு நம்மளுடைய சியா சொல்றா இல்ல நான் வந்து சைனீஸ் ஹோம்ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு வராங்க. அப்ப கரெக்டா நம்ம குரான் வந்துடுறாப்ல. வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா சும்மா இருக்காம எதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க, எதுவும் இல்லாம எங்க அம்மாட்ட ஏதாவது உளறி வச்சிருக்கீங்க, 4 மணி நேரம் எங்க அம்மா என்னை வச்சு கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே நேரத்தில் அங்கிட்டு நம்மளுடைய சூலுவோட வாய்ஸ் கேட்கும் பாருங்க, நம்ம குரான்லாம் தெரிச்சு ஓடிடுவான். சூலு வந்தவ நம்ம ஹீரோயினிட்ட வந்து என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க சரி வாங்க போவோம் அப்படின்னு எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க கிளாஸ் ரூம்ல பார்த்தா நம்ம தலைவன் இடத்தையே மாத்தி உட்காந்துட்டான் அவன் பக்கத்துல உட்கார்றதுக்கு பயந்துகிட்டு. ஆனா 2 பேரும் மாறி லுக்கு மட்டும் விட்டுக்கிறானுங்க. அதே நேரத்தில் கட் பண்ணா இங்க நம்மளுடைய சூலு மட்டும் தனியா இருக்கும்போது அந்த சீனியர் வராரு. வந்து இங்க பாரு நம்ம பிராக்டிஸ்க்கு இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்றப்ப இல்ல எனக்கு அதை பத்தி கேட்கறதுக்கான மைண்ட் இல்லை அப்படின்னு நான் இடத்த சொன்னா மனசு மாறிடுவீங்க பாரு மோப்காப்க்கு நம்ம போறோம் இருக்கிறதுலே ஓவர் நைட்லேயே அங்கே ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் மூடு இல்லை அப்புறமே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா நம்மளுடைய குரான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தனியாக மொட்டை மாடல நிற்கும் போது நம்மளுடைய சியாவும் வந்துட்டு டக்குன்னு தட்டி விட்டுட்டு டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்றப்பல சரி உனக்கு சூலுக்கும் எதுவும் பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரியா பேசாம அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. பொய் சொல்லாதடா, அன்னைக்கு ஹோட்டல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சியா கேட்க 2 பேரும் என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு எதுவுமே காட்டல. இங்க நம்மளுடைய சூலுவும் நம்மளுடைய சியாவும் உட்காந்து பேசுறதை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம சூலுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா நம்ம சூலு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ராப் சிங்கர் ஒருத்தர் போட்டோவை காட்டுறாங்க. இவங்களை வந்து ஆக்சுவலி அவர் தெருவில் பாடும்போது அவருடைய பாட்டில் இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூலு பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லவ் பண்ண அந்த இதெல்லாம் வந்து பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சீன்ஸ் மட்டும் காட்டிட்டு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. பண்ணி அப்படியே ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூலை காட்டினா நம்மளுடைய பேண்ட் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிட்டார் வாசிட்டு பேண்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சு முடிச்சோன்னே மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணு பேர் மீனா, அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக நம்ம சூலுவும் நம்மளுடைய சியாவும் வந்து அந்த இடத்துல இருந்து உள்ள வருவாங்க. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சூலு வந்துட்டு இந்த மீனாவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிருப்பாங்க 2 பேருமே. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சரி நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.